வணக்கம். முன்னாள் தெலுங்கானா ஆளுநரும் முன்னாள் தமிழக பாஜக தலைவருமான தமிழிசை சவுந்தரராஜன் தனது பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை திருவொற்றியூரில் உள்ள அருள்மிகு தியாகராஜர் சுவாமி திருக்கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். திருவொற்றியூர் தேரடி சன்னதி தெருவில் அமைந்துள்ள கோவிலுக்கு பாஜக நிர்வாகிகளுடன் வந்த தமிழிசை சவுந்தரராஜன் சிறப்பு வழிபாட்டில் பங்கேற்றார். பின்னர் கட்சி நிர்வாகிகள் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் கேக் வெட்டி பிறந்தநாளை கொண்டாடிய அவர் பொதுமக்களுக்கு கேசரி வழங்கினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழிசை சவுந்தரராஜன் நேற்று திருச்சியில் நடைபெற்ற கூட்டத்தில் தமிழக முதல்வர் விஜய் ஆற்றிய உரையை விமர்சித்தார். முதல்வர் விஜய் தன்னை முதல்வர் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்றும் இன்னும் எதிர்க்கட்சித் தலைவர் போன்று பேசி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். திமுகவுக்கும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் மட்டுமே போட்டி இருப்பதாக மீண்டும் மீண்டும் கூறுவது அரசியல் விளையாட்டாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகும் பெண்களுக்கு முழுமையான பாதுகாப்பு இல்லை என்றும் கொலை, கொள்ளை மற்றும் கஞ்சா உள்ளிட்ட சமூக விரோத செயல்கள் தொடர்வதாகவும் குற்றம் சாட்டினார். பெண்கள் நலனுக்காக தொடங்கப்பட்ட சிங்கப்பெண் திட்டமும் எதிர்பார்த்த பலனை அளிக்கவில்லை என்றும் கூறினார். பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வு குறித்து பேசிய அவர், உலக அளவில் நடைபெறும் போர் சூழலே இதற்கு முக்கிய காரணம் என்றும் போர் முடிவுக்கு வந்த பிறகு எரிபொருள் விலை குறையும் என்றும் தெரிவித்தார். பல நாடுகளுடன் ஒப்பிடும்போது இந்தியாவில் எரிபொருள் விலை குறைவாகவே இருப்பதாகவும் அவர் கூறினார். இந்த நிகழ்வில் மாவட்ட தலைவர் நாகராஜன், மாவட்ட துணைத் தலைவர் ஜெய்கணேஷ், மண்டல தலைவர்கள் மற்றும் பாஜக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் திரளாக கலந்து கொண்டனர். தமிழிசை சவுந்தரராஜனின் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி திருவொற்றியூரில் உற்சாகமாக நடைபெற்றது. இருந்து எல்லாரையும் சேர்க்கின்ற அந்த கவனத்தை முதல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதில் கவனம் செலுத்த வேண்டும் என்பது எங்களது தாழ்மையான வேண்டுகோள். அதே மாதிரி அரசாங்க மருத்துவமனைகள்ல இன்னும் பல பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதனால சாமானிய மக்களுக்கு முதல்ல சுகாதாரத்துறை அமைச்சர்களும் நாங்க அங்கதான் போய் சிகிச்சை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னது உண்மையிலேயே எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. ஆனா அதே நேரத்துல அந்த வகையில எல்லோரும் சென்று சிகிச்சை அளிக்கும் அளவிற்கு அரசு மருத்துவமனைகளின் தரம் உயர்த்தப்பட வேண்டும். புதிய கல்விக் கொள்கை, PM ஸ்ரீ, இந்த திட்டங்கள்லாம் மாணவர்களை உலக அரங்கிற்கு உயர்த்துகின்ற திட்டங்கள். ஆக இந்த திட்டங்களை அரசியல் நோக்கத்தில் பார்க்காமல் மத்திய அரசின் நல்ல திட்டங்கள், இன்னும் சொல்ல போனா விஸ்வகர்மா திட்டம் என்று ஒரு திட்டம் இருக்கிறது. 8 லட்சம் பேர் தமிழ்நாட்டில இருந்து பதிவு செய்திருக்கிறார்கள். 8 லட்சம் பேர் யாருன்னா சாமானிய மக்கள், கைவினை கலைஞர்கள் தங்களுக்கு உதவி வேண்டும் என்று அப்ளை செஞ்சிருந்தாங்க. ஆனா சென்றைய திமுக அரசு அரசியல் காரணங்களுக்காக அந்த 8 லட்சம் பேருக்கு தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய உதவி மறுக்கப்பட்டு விட்டது. அதனால இந்த அரசு, மத்திய அரசின் எந்தெந்த திட்டங்கள்லாம் தமிழக மக்களுக்கு பலன் தருகிறதோ அதையெல்லாம் கொண்டு வர வேண்டும் என்று அந்த வேண்டுகோள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாலையோர வியாபாரிகளுக்காக ஒரு திட்டம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கொண்டு வந்தார். அது 2030 வரை நீட்டிப்பு செய்திருக்கிறார்கள். ஏறக்குறைய 4.5 லட்சம் சாலையோர வியாபாரிகள் தமிழ்நாட்டில் மட்டும் பலனடைந்திருக்கிறார்கள். இது மிகப்பெரிய பொருளாதார புரட்சி. ஆக இதையெல்லாம் வைத்துக்கொண்டு பிரதமர் எதுவும் செய்யலை என்று சொல்வதை இனிமேல் மக்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். அதனால இன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்திருக்கிறார், இன்னைக்கு மியான்மர் அமைச்சர் வந்திருக்கிறார். நம்ம கட்சி, நம்ம நாட்டின் எல்லைகள் பாதுகாப்பாக இருக்கிறது என்று அமித்ஷா சொல்லி இருக்கிறார். ஆக நாடு பாதுகாப்பாக இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் இந்த புதிய அரசு இன்னும் டேக் ஆஃப் ஆகணும் அப்படின்றது எனது கருத்து. பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. பிளாக்கா ஆயிடக்கூடாது, எதுவுமே ஒயிட்டா இருந்தா பரவாயில்ல, அதையும் நீங்க கவனத்தில் செலுத்த வேண்டும். அதனால பிளாக் அண்ட் ஒயிட்டா இருக்குதா, ஒரேடியா பிளாக்கா போகுதா, இல்ல மக்களுக்கு தெரிந்த மாதிரி ஒயிட்டா இருக்குதா, இதையெல்லாம் கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.